அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது கோதையின் கீதையின் சிறப்புகளை பற்றி. ஆண்டாள் கூறும் சில திருப்பாவை பாசுரங்களின் சிறப்பை பார்த்து ரசிப்போம் வாருங்கள். நாராயணனே நமக்கே பறை தருவான். இங்கு பறை என்பது வாரி வழங்கி அருள் புரிவான் என்று பொருள். நோன்பு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். மேலும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறிப் பெய்து வாங்கக் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். மேலும் தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க பேயாப்பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இன்னும் கூட அதிகம் நிறைய சொல்கிறார். நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமேயாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். மேலும் இறுதியாக எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் என்று பாடுகிறார் கோதை நாச்சியார். ஆக சரணாகதி தத்துவத்தை வலியுறுத்தும் ஆண்டாளின் திருப்பாவையை பாடிட நாம் என்றும் எங்கும் ஆண்டவன் திருவருள் பெற்று இன்பமாய் வாழ்வோம் என்பதில் ஐயமில்லை. ஆகவே அனைவரும் இந்த மார்கழி மாதத்தில் காலையிலே எழுந்து இந்த 30 பாசுரங்களை பாடி பயன்பெறுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.